மண்டே எங்கள் ஊரில் இருக்க அம்மன் கோயில் வந்து கும்பாபிஷேகங்க. நம்ம ஊர்லேயும் இன்னொரு இடத்துலையும் இன்னொரு கோயிலும் வந்து கும்பாபிஷேகம். ஸோ வந்து 2 கோயிலுமே வந்து அங்கே 2 ஊர் மக்களுக்கும் சேர்ந்து ஒரே இடத்துல அன்னதானம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ராஜத்தியவங்க அப்போ தான் வந்திருந்தாங்க. ஸோ வந்து அவங்களையும் கூட்டிகிட்டு போய் வச்சு சாப்பிட வச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ரெடி ஆகிட்டு தீர்த்தம் வாங்குறதுக்காக எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம். தீர்த்தம் தெளிக்கிறது பார்த்தீங்கன்னா டைமிங் 9:30 to 10:30 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எல்லாம் அங்கே போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். கருடர் அவ்வளோ அழகாக வந்து காட்சி கொடுத்தாங்க. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10:30 ஆகிறதுக்கு இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து உண்மையாலுமே பவர் ட்ரூங்க. நம்ம வெயிட் பண்ணதுக்கான பலனா வந்து கருடர் அவ்வளோ அழகாக வந்து காட்சி கொடுத்துருந்தாரு. நாங்கள் தீர்த்தம்லாம் வாங்கி முடிச்சுட்டு நேராக வந்து மேலே வந்தோங்க. மகிழினி கிட்ஸ் வேரில் ராஜத்தையும் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கயல்வெளி செட்டுக்கு வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் மெட்டீரியல் வர வேண்டியது இருக்கலாங்க. அதனால கயலுக்கு இப்போதைக்கு இல்லை, கண்மணிக்கு மட்டும் போட்டுப்பாரு அப்படின்னு சொன்னாலும் போட்டு பார்த்துருக்காங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு